சித்தப்பகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் குருமா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம், அது கூட கேப்சிகம் ஒன்று, அது கூடவே வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிடுங்க. அது கூடவே வந்து தக்காளியும் வந்து ஒரு 3 தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கும் போது என்ன பண்ணணும்னா, நம்மளோட பொரியல் பொடி ஒரு டீஸ்பூனு, கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூனு, குழம்பு மசாலா தூள் ஒரு டீஸ்பூனு, பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் பவுடரு, அது கூடவே வந்து லைட்டாக காஷ்மீரி சில்லி வேணுங்கிற அளவுக்கு போட்டு ப்ளஸ் அது கூட சால்ட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க. நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறணும். கிளறிட்டு அது நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறுங்க. கிளறி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்ல ரெசிபி. தோசைக்காக இருக்கட்டும், சப்பாத்தி பூரிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இது நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கிரேவிக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கொதித்து வரும்போது நம்ம என்ன தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ தேங்காய் விழுதுகளையும் அதில் போட்டு நல்லா கெட்டியாக வர ஸ்டேஜில் என்ன பண்ணோம், பன்னீரை தனியாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பன்னீரையும் அதில் போடலாம். பன்னீரை போட்டு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கணும். இங்கே பாருங்கள், கமகமன்னு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ். see you ஃப்ரெண்ட்ஸ். இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, லைட்டாக வந்து புதினா கொத்தமல்லியை போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.